தற்போதைய நிலைவரை கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கையிலும் அரித்மெட்டிக்கிலும் திமுக கூட்டணி தானே முன்னணியில் இருக்கிறது. நீங்க கால்குலேட்டரை வச்சுட்டு பேசினா இப்படித்தான் பேசிட்டு இருப்பீங்க. கள யதார்த்தத்தை நீங்க கணக்கிலேயே எடுத்துக்காம பேசுறீங்க. இன்னைக்கு தேதியில டிஎம்கேக்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி எவ்வளவு, அந்த அதிருப்தி வாக்குகள் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணீங்களா? அதை யோசிச்சீங்களா? சரி, இந்த கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணியை சுட்டி காட்டி பேசுறீங்க. இந்த கூட்டணி அமையறப்போ தமிழ்நாட்டில் அரசியல்ல ஒரு முக்கியமான பிளேயர் ஆப்சென்ட் ஆயிருந்தார். இன்னைக்கு அந்த பிளேயர் இயங்கி கொண்டிருக்கிறார், அவர் விஜய். சோ விஜய் வருகைக்கு பின்னால என்ன மாற்றம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்களா? உங்க அரித்மெட்டிக் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அரித்மெட்டிக்கின் படி நீங்க இந்த கூட்டணிக்கு எத்தனை வாக்குகள் கிடைக்கும், இல்லாட்டி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்கும் நீங்க ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களோ, அந்த ஓட்ஸ்ல விஜய் எவ்வளவு வாக்குகளை எடுக்க போகிறான்னு யோசிச்சீங்களா? களத்தில் நிலவுகிற அதிருப்தி, புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய், இந்த ரெண்டு ஃபேக்டரையும் கணக்கிலேயே வைத்துக் கொள்ளாமல் ஒரு பழைய கேள்வியை திரும்பவும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டையும் நீங்க கணக்குல வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப டிஎம்கே அமைச்சிருக்கிற அந்த பழைய கூட்டணி, தொடர்ந்து கொண்டு இருக்கிற அந்த பழைய கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் வெற்றி தொடராதுன்னு நான் சொல்றேன்.